ஆபிரகாமோடைய தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் தான் உடன்படிக்கை பண்ணாரு. ஆனால் நம்மோடு கூட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் உடன்படிக்கை பண்ணல. வேதம் மத்தேயு 26:28 சொல்லுகிறது, அங்கே இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ரத்தம் எதற்காக சிந்தப்படுகிறது, இது புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமா இருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட எப்படி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்திலே அவர் நடந்து இப்பொழுது நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறேன், உன்னை குறித்து நினைவாவே இருக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய அன்பை குறித்த அந்த வாக்கு தத்தத்தை அவர் நமக்கு உடன்படிக்கையின் மூலம் என்ன செய்திருக்கிறார்? தேவ பிள்ளைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவர் இயேசுவின் ரத்தத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? இனி அவர் மாற மாட்டார். இப்போ என் மேலே வைத்த அன்பு எந்த சூழ்நிலையிலையும் என்ன செய்யாது? மாறாது. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அந்த உடன்படிக்கை எனக்கு என்ன நிச்சயத்தை தருகிறது? தேவ அன்பு ஒருபோதும் மாறாது. அன்றைக்கு இஸ்ரேல் மக்களை கண்ணோக்கி அவர்களை விடுவித்த தேவன், ஆபிரகாமை கண்ணோக்கி வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின தேவன், புத்திர சந்தானத்தை ஈசாக்கை கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு நம்மேலும் அன்பா இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆதலால் நம்மை விடுவிப்பார், நமக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்ற நிச்சயம் இப்போ நமக்கு என்ன செய்து வந்துவிட்டது. ஏன்னா இயேசுவின் ரத்தத்திலே உடன்படிக்கை பண்ணிட்டாரே, அதை மீறினா தேவனே என்ன செய்ய வேண்டியிருக்கும்? மறிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சத்தியத்தை எபிரேயர் ஆசிரியர் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தில் உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பண்ணதுக்கு காரணமே என்னதான்? எபிரேயர் 6:17 சொல்றது, வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்கள் இப்பொழுது அதை குறித்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த சத்தியம் உங்களுக்கு என்ன செய்யட்டும்? விளங்கட்டும். என்னது? தேவன் இயேசுவின் மூலம் உங்களோடு ஒரு உடன்படிக்கை என்ன செய்திருக்கிறார். அதனால் இப்பொழுது இந்த சத்தியம் எப்படியா இருக்குதா? எபிரேயர் 6:19 சொல்லுது, இது நம்முடைய மனதிற்கு ஆத்மாவிற்கு ஒரு உறுதியை தருகிற நங்கூரமா என்ன செய்கிறது? இருக்கிறது. இப்போ என் உள்ளத்துல நிச்சயம் வந்துட்டு, ஆமா தேவன் கண்டிப்பா அன்பா தான் என்ன செய்யறாரு? இருக்கிறார் என்ற நிச்சயம் இப்போ நமக்கு என்ன செய்து விட்டது? வந்து விட்டது. இப்போ என் பிரச்சனையின் மத்தியிலும் என்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் நான் சந்தேகப்படாமல் தேவ அன்பை என்ன செய்யலாம்? விசுவாசிக்கலாம். என் தவிப்பை, என் முறையிடுதலை கர்த்தர் கேட்கிறார் என்ற நிச்சயம் எனக்கு என்ன செய்து விட்டது? வந்து விட்டது பாருங்க.